ஹாய் மக்களே. இன்றைக்கு வந்து மரங்கள் பற்றின ஒரு பதிவு பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. இது வந்து இப்போ காய்ச்சி பழங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு மரம்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி மரங்கள் நடும்பொழுது வீட்டு வாசலில் இல்லை வீதிகளில் மரம் நடும்பொழுது நமக்கு பயனுள்ள மரங்கள் மாமரம், புங்கை, வேப்பை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூச்சுக்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்குமே ரொம்ப நல்லது. அது மாதிரி கொய்யா, சீத்தா, சப்போட்டா, நெல்லி, வாழை, முருங்கை இதெல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளது. கருவேப்பிலை இதெல்லாம் எத்தனை வீட்டு வாசலில் இருக்குது, எத்தனை பேர் கொல்லையில் இருக்குதுன்னு தெரியல. நிறைய வந்து நம்ம விலகி வந்துட்டோம். இனிமேல் வந்து மரம் வைக்கும்போது நமக்கும் சரி பறவைகளுக்கும் சரி பயனுள்ள சில மரங்களை நம்ம வந்து நட்டு வைப்போம். நம்ம வீடு கட்டும்பொழுது நிறைய தேவையான விஷயங்களுக்கு வந்து இடம் விடுவோம். ஆனால் மரம் வைக்கும்போது மட்டும் இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். நிச்சயமாக நம்ம வந்து மரம் வைக்கணும். நம்மளுடைய வெப்பத்தை தாங்கிறதுக்கும் சரி, நிலத்தடி நீரை வந்து பாதுகாத்துக்கவும் சரி மரம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இது காய்க்கும் போது நம்ம பலனடைகிறோம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய மரங்களை வந்து நம்ம வீதிகள்லையும் வீட்டு வாசல்லையும் நட்டு வைப்போம். முன்னாடியெல்லாம் கொல்லையில் காய் பறித்து குழம்புல போடுவோம்னு சொல்லுவோம். இன்றைக்கி கருவேப்பிலை கூட நம்ம வச்சுக்கிறதே இல்லை. கருவேப்பிலை மரங்களாக தயவுசெய்து வைங்க. தினமும் அதை துவையல் போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது மாதிரி முருங்கை, கருவேப்பிலையெல்லாம் ஒரு சிறந்த மூலிகை. ஆனால் அதை விட்டு நம்மளாம் வெளியாகிட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம். நிறைய விதைகளை வந்து இழந்தாச்சு. பப்பாளி மரமெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ சத்து இருக்குது. அதெல்லாம் அந்த இலையிலேருந்து பழங்கள் வரைக்கும் காய் எல்லாமே சத்து தான். ஆனால் நம்ம வச்சுருக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்குகிற சூழலில் தான் இருக்கும். தயவுசெய்து உங்கள் வீடுகளில் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பயனுள்ள மரங்களை இப்போவே வைங்க. நிறைய விதைகளை வேறு நம்ம வந்து விட்டுட்டோம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயமா நினச்சி செய்வோம். நமக்கு மட்டும் இல்லை, அந்த வீதி வழியாக போகிற வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்த மரங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மரத்தின் மேலே நாட்டமாகவும் பற்றாகவும் இருக்குமோ அந்த அளவுக்கு அதுவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. நன்றி. பை பாய்.